இப்போ வந்து ஓடோன்டோஜெனிக் டியூமரில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா அமைலோபிளாஸ்டோமா பற்றி பார்க்க போகிறோம். இந்த அமைலோபிளாஸ்டோமா வந்து ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. டீட்டெயில்ஸ் ஆஃப் அமைலோபிளாஸ்டோமா, அதுக்கப்புறம் வந்து கிளாசிஃபை ஓடோன்டோஜெனிக் டியூமர் அண்ட் டிஸ்கிரைப் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி அதுக்கப்புறம் அமைலோபிளாஸ்டோமா, அதுக்கப்புறம் ஓடோன்டோஜெனிக் டியூமர் இட் பிகம்ஸ் டு தி அமைலோபிளாஸ்டோமா, ஹிஸ்டோபேத்தாலஜி ஆஃப் அமைலோபிளாஸ்டோமா, ஹிஸ்டோபேத்தாலஜி ஆஃப் அமைலோபிளாஸ்டோமா அப்படின்னு இருக்குது. அமைலோபிளாஸ்டோமா பற்றி என்னென்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு 10 மார்க்கில் 5 மார்க்கில் இந்த மாதிரி வரிசையாக வந்து வருஷம் கேட்டிருக்கிறாங்க எல்லா வருஷமும். அப்படின்னா அமைலோபிளாஸ்டோமா இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அமைலோபிளாஸ்டோமாவோட கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு தி WHO வந்து பினைன் மெலிக்னன்ட்னு இருக்குது. பினைனில் வந்து அரைசிங் ஓடோன்டோஜெனிக் எபிதீலியம், அரைசிங் அதுக்கப்புறம் வந்து மீசன்கைம், அரைசிங் ஓடோன்டோஜெனிக் எபிதீலியம் அண்ட் ஃப்ரம் தி மீசன்கைம் அப்படின்னு இருக்குது. அமைலோபிளாஸ்டோமா சாலிட் மல்டிபிள், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஆஷியஸ் டைப்பு, மாஸ்டிகேட்டிங் டைப் ஆஃப் அமைலோபிளாஸ்டோமா, அதுக்கப்புறம் வந்து ஸ்குவாமஸ் ஓடோன்டோஜெனிக் டியூமர், calcifying epithelial odontogenic tumor, calcifying epithelial odontogenic tumor. அமைலோபிளாஸ்டோமா எந்த இதில் வருதுன்னா the tumor is arised from the odontogenic epithelium, அதுலேருந்து வருது. டியூமர் வந்து is arises from the odontogenic epithelium, அந்த செல்லில் இருந்து வருது டியூமரோடது. ஓடோன்டோஜெனிக் எபிதீலியம் வந்து இந்த டியூமர்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. தென் இதுதான் அந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டியூமர் அரைசஸ் ஃப்ரம் தி ஓடோன்டோஜெனிக் எபிதீலியம், அதுக்கப்புறம் வந்து டியூமர் அரைசஸ் ஃப்ரம் தி அதுக்கப்புறம் வந்து யுனாக்குன்னு இருக்குது, அரைசஸ் ஃப்ரம் தி ஓடோன்டோஜெனிக் மீசன்கைம், அரைசஸ் ஃப்ரம் தி ஓடோன்டோஜெனிக் இதில் இருக்குது. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஆஷியஸ் இருக்குது, பெரிஃபரல் இருக்குது, மாஸ்டிகேட்ரி அமைலோபிளாஸ்டோமா, ஸ்குவாமஸ் ஓடோன்டோஜெனிக் டியூமர், calcifying epithelial odontogenic tumor, adenomatous odontogenic tumor இருக்குது. calcifying epithelial odontogenic CEOT இருக்குது. calcifying epithelial odontogenic tumor, adenoid odontogenic tumor, squamous odontogenic tumor, adenoid odontogenic tumor இருக்குது. odontogenic fibroma, odontogenic myoma, அதுக்கப்புறம் சிமெண்டோபிளாஸ்டோமா, சிமெண்டோ ஆசிஃபைங் ஃபைப்ரோமா, அமைலோபிளாஸ்டிக் ஃபைப்ரோமா, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஓரல் ஓடோன்டோஜெனிக் டியூமர், அதுக்கப்புறம் ஓடன்டோமா காம்பவுண்டு சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து என்னது டெண்டிஜிரஸ் கோஸ்ட் செல் அப்படின்னு. மெலிக்னன்ட்டில் வந்து டியூமர் அரைசஸ் ஃப்ரம் தி ஓடோன்டோஜெனிக் எபிதீலியம், அது ஓடோன்டோஜெனிக் கார்சினோமான்னு சொல்கிறாங்க. அரைசஸ் ஃப்ரம் தி ஓடோன்டோஜெனிக் எக்டோமீசன்கைம் வந்து ஓடோன்டோஜெனிக் சார்கோமா, அரைசஸ் ஃப்ரம் தி ஓடோன்டோஜெனிக் எபிதீலியம் அண்ட் எக்டோமீசன்கைம் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ அமிலோபிளாஸ்டிக் சார்கோமா, பிரைமரி இன்ட்ரா ஆஷியஸ் சார்கோமா, இது வந்து எக்ஸ்ட்ரா ஆஷியஸ் சிஸ்டிக் ஓடோன்டோஜெனிக் சிஸ்டின்னு இருக்குது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் மயோ எபிடெர்மாய்டு கார்சினோமா, ஸ்க்ளீரோசிங் ஓடோன்டோஜெனிக் கார்சினோமா, கிளியர் செல் ஓடோன்டோஜெனிக் கார்சினோமா, கோஸ்ட் செல் ஓடோன்டோஜெனிக் கார்சினோமா. இப்போ இதில் கோஸ்ட் செல் வந்து இதில் எங்கேயோ படித்தோம். கிளியர் செல்லு கோஸ்ட் செல்லுன்னு இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உள்ள சாப்டர் வந்து நம்ம இப்படி தான் படிச்சுக்கணும். இப்போ வந்து அமைலோபிளாஸ்டோமா வந்து அடமென்டோமா நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அடமென்டோபிளாஸ்டோமா மல்டிலோகுலர் சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அமைலோபிளாஸ்டோமாவோட அதர் டைப்புன்னு கேட்டாங்கன்னா அதர் டைப் வந்து எப்படி சொல்லணும்னா அதுக்கப்புறம் வந்து அடமென்டியோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அடமென்டியோமானா ADAMANT அடமென்டினோமா அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அடமென்டோபிளாஸ்டோமா ADAMANTOBLASTOMA அடமென்டோபிளாஸ்டோமா மல்டி லோக்யூலர் சிஸ்ட்
மல்டிலோக்குலர் சிஸ்டன்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து ஓடோன்டோஜெனிக் டியூமரில் உள்ளது. இப்போ வந்து ஒரு டியூமர் பார்த்துட்டோம். அமிலோபிளாஸ்டிக் ஃபைப்ரோசார்கோமா, அதுக்கப்புறம் ஓடோன்டோஜெனிக் கார்சினோசார்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுக்கணும். கார்சினோசார்கோமான்னு படிச்சுக்கிட்டு இப்போ வந்து அமிலோபிளாஸ்டோமா பற்றி பார்க்க போகிறோம். அமிலோபிளாஸ்டோமா இஸ் டிஃபைன்ட் அஸ் த ராபின்சன் கிளாசிஃபிகேஷன். ராபின்சனில் வந்து அமிலோபிளாஸ்டோமா இஸ் டிஃபைன்ட் அஸ் தி இஸ் யூஸ்வலி யூனிசென்ட்ரிக்காக இருக்கும். எல்லாமே யூனிசென்ட்ரிக்காக இருக்கும். மல்டி ஃபங்க்ஷனல் இன்டர்மீடியண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அடமென்டியோமான்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மல்டிலோக்குலர் சிஸ்டின்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அடமென்டியோமா, மல்டிலோக்குலர் அடமென்டோ அமிலோபிளாஸ்டோமா. இப்போ வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஓடோன்டோஜெனிக் அமிலோபிளாஸ்டோமா இஸ் அ பினைன். இன்ட்ரொடக்ஷன் ஒன்று போட்டுருணும். இன்ட்ரொடக்ஷன் போட்டுட்டு அமிலோபிளாஸ்டோமா இஸ் பினைன் அப்படின்னு சொல்லி போட்டுடணும். இன்ட்ரொடக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து லோக்கலி அக்ரெசிவ் ஓடோன்டோஜெனிக் டியூமர்னால் வந்து இது வந்து லோக்கலாக வந்து ஒரு அக்ரெசிவான ஓடோன்டோஜெனிக் டியூமராக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆரிஜினேட்டட் ஃப்ரம் தி எபிதீலியல் அதுக்கப்புறம் இன்வால்விங் டூத் செல்லில் வந்து இருக்குது. இது வந்து பினைனா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் எபிதீலியல் செல் அந்த லேயரில் உள்ளது. இது வந்து ஹை ரெக்கரன்ஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, டெஃபினிஷன் பற்றி பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு த ராபின்சனில் வந்து என்ன டெஃபினிஷன்னா, ராபின்சனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம வரைஞ்சிக்கிறணும். இந்த மாதிரி டயக்ராம் போடணும். நல்ல ஒரு மேண்டபிள் போட்டுட்டு இந்த மாதிரி டூத்தெல்லாம் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன் போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு, அக்கார்டிங் டு தி ராபின்சன் டிஸ்கிரைப் அஸ் அ டியூமர். இது வந்து யூனிசெல்லுலராக இருக்கணும். இது வந்து ஒரு செல்லுலராக, அதுக்கப்புறம் யூனிசெல்லுலராக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபங்க்ஷனே இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷனல். அதுக்கப்புறம் இன்டர்மிட்டன்ட் க்ரோத்து. ஒரு செல்லுக்கு நிறைய இன்டர்மிட்டன்ட் க்ரோத் இருக்கா, அந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி பினைனாக இருக்கும். இது வந்து பினைன். அதுக்கப்புறம் தீஸ் ஆர் தி இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்கலி பினைன் அண்ட் கிளினிக்கலி அதுக்கப்புறம் வந்து பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. பெர்சிஸ்டண்ட்னா ஒரு நிலைவுத்தன்மை அப்படி சொல்லுவாங்க. கிளினிக்கலி பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து சொல்லிடணும், அக்கார்டிங் டு தி ராபின்சன் கிளாசிஃபிகேஷன் இட் இஸ் யூஸ்வலி யூனிசென்ட்ரிக். ஒரு சென்ட்ரிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஃபங்க்ஷனல் இன்டர்மிட்டன்ட் க்ரோத் இருக்குது. யூனிசென்ட்ரிக், நான் ஃபங்க்ஷனல், இன்டர்மிட்டன்ட் க்ரோத்து. அதுக்கப்புறம் அனட்டாமிக்கலி பினைன் அண்டு சென்ட்ரலி பெர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. அக்கார்டிங் டு தி WHO கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு போட்டுட்டு இஸ் அ டியூமர் is a benign tumor, is locally invasive epithelial odontogenic tumor which is strong tendency to recurனா வந்து இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஆரிஜின் வந்து எங்கே அரைசஸ் ஆகிருக்குது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம டெஃபினிஷன் பார்த்துட்டோமா. இன்ட்ரொடக்ஷன் முடிச்சாச்சு, டெஃபினிஷனும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆரிஜின் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ
ஆரிஜினில் வந்து அமிலோபிளாஸ்டோமா believed as a described form, அதாவது believed as a derived ஃபார்மில் தான் வந்து அமிலோபிளாஸ்டோமா derived ஃபார்மில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து derived ஃபார்மில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் செல் ரெஸ்ட் ஆஃப் சரே, இது அமிலோபிளாஸ்டோமா எதோடதுன்னா செல் ரெஸ்ட் ஆஃப் சரேன்னு இருக்குது. அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் செல் ரெஸ்ட் ஆஃப் சரே. இந்த செல் ரெஸ்ட் ஆஃப் சரே தான் வந்து ரெமினன்ட் ஆஃப் டென்டல் லேமினாவோட ரெமினண்ட்டாக வந்து இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு செல் ரெஸ்ட் ஆஃப் சரே வந்து இந்த மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். சரி, செல் ரெஸ்ட் ஆஃப் மேலாசிர் வந்து அதுக்கப்புறம் வந்து ரெமினன்ட் ஆஃப் ஹெட்விக் எபித்தீலியல் ரூட் ஷீத் இருக்குல்ல, இதுதான் வந்து ரெமினன்ட் ஆஃப் எபித்தீலியல் ரெஸ்ட் ஆஃப் மேலசர். செல் ரெஸ்ட் ஆஃப் சரேனா வந்து அங்கங்கேயும் லேமினா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டென்டல் லேமினான் இருக்கா, இந்த இடத்துல வந்து ஒரு இந்த மாதிரி இருக்கும். செல் ரெஸ்ட் ஆஃப் மேலசின்னு ஒன்று இருக்குது. இப்போ அதை நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ செல் ரெஸ்ட் ஆஃப் மேலசி வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு டூத் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம செல் ரெஸ்ட் ஆஃப் மேலசிர் வந்து இந்த ரூட்டோட ரேடிகுலர் பார்ட்டை வளர வைக்கிறது தான் வந்து செல் ரெஸ்ட் ஆஃப் மேலசிர் வந்து அதிகமாக இருக்குது. செல் ரெஸ்ட் ஆஃப் மேலசிர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து எபித்தீலியல், இது வந்து செல் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எபித்தீலியல் ஆஃப் ஓடோன்டோஜெனிக் சிஸ்ட்டு. எபித்தீலியம் ஆஃப் ஓடோன்டோஜெனிக் சிஸ்ட்டுன்னு இருக்குது. எபித்தீலியம் ஆஃப், அதாவது ஓடோன்டோஜெனிக் சிஸ்டோட எபித்தீலியல் லைன் இருக்கா, இதுவுமே வந்து ஒரு அமிலோபிளாஸ்டோமா ஃபார்ம் ஆகுது. எபித்தீலியல் ஆஃப் ஓடோன்டோஜெனிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா டிஸ்கிரைப்டு டிஸ்டர்பன்ஸ் இன் தி எனாமல் ஆர்கன். எனாமல் ஆர்கனில் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னா அது போடலாம். பேசல் செல் சர்ஃபேஸ் எபித்தீலியம் ஆஃப் த ஜா, சர்ஃபேஸ் எபித்தீலியம் ஆஃப் த ஜாலையும் வந்து பேசல் செல் ஆஃப் த சர்ஃபேஸ் அதுக்கப்புறம் ஹெட்ரோபிக் எபித்தீலியம் இன் அதர் பார்ட் ஆஃப் த பாடியில் வந்து இருக்கும். பிட்யூட்டரி கிளாண்டில் தான் வந்து எக்ஸ்பெஷலி பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து அமிலோபிளாஸ்டோமா வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது முடிஞ்சிருச்சு சொல்லிடுறாமா. இப்போ என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆரிஜின் வந்து என்னது, ஆரிஜின் இஸ் அமிலோபிளாஸ்டோமா derived as a செல் ரெஸ்ட் ஆஃப் எனாமல். செல் ரெஸ்ட் ஆஃப் எனாமலில் 2 டைப் இருக்குது. செல் ரெஸ்ட் ஆஃப் செல் ரெஸ்ட் ஆஃப் மேலசிர். இந்த 2 இதுலேயுமே வந்து ரெமினண்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் எபித்தீலியம் ஆஃப் ஓடோன்டோஜெனிக் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. எபித்தீலியம் ஆஃப் ஓடோன்டோஜெனிக் சிஸ்டம் டெவலப்பிங், அதுக்கப்புறம் டிஸ்டர்பன்ஸ் இன் தி அதுக்கப்புறம் டெவலப்பிங் எனாமல் ஆர்கனில் வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னா அதுவுமே அமிலோபிளாஸ்டோமாவில் வந்துடும். பேஸ்டு ஆன் தி சர்ஃபேஸ் எபித்தீலியம் ஆஃப் த ஜாவோட சர்ஃபேஸ் எபித்தீலியமில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹெட்ரோட்ரோபிக் எபித்தீலியம் ஆஃப் தி இன் தி அதர் பார்ட் ஆஃப் த பாடியிலும் நம்ம பார்க்கலாம். இப்போ பேத்தோஜெனசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பேத்தோஜெனசிஸ் ஆரிஜின் பார்த்தாச்சு. இப்போ பேத்தோஜெனசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேத்தோஜெனசிஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, pathogenesis is arised from the residual odontogenic epithelium. இருக்கா, அதுலேருந்து வரலாம். அதுக்கப்புறம் செல் ரெஸ்ட் ஆஃப் சரே, செல் ரெஸ்ட் ஆஃப் மேலசிர், இதுலேருந்து ஒரு ஓடோன்டோஜெனிக் எபித்தீலியம் வந்திருக்கா. இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அமிலோபிளாஸ்ட் வந்து ஃபார்மேஷன் வந்து நடக்குது இன் ஹிஸ்டாலஜிக்கல் அப்பியரன்ஸில். தீஸ் ஆர் அண்டர்கோ செல் வந்து ப்ராலிஃபரேட் ஆகி ஒரு டியூமர் வந்து இது வந்து ப்ரொக்ரெசிவ் ஃபேஸு. இந்த டியூமர் வந்து ப்ரோக்ரஸ் ஆகுது. லோக்கல் இன்வெஷன் அண்ட் சரௌண்டிங் இன்டு தி சரௌண்டிங் போன். லோக்கல் இன்வெஷன் இன்டு தி சரௌண்டிங் போன்னு இருக்குது. போன் ரிசார்ப்ஷன் இஸ் அக்கர் டியூ டு தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தி போன் வந்து ரிசார்ப்ஷன் நடக்குதுன்னு போன் வந்து ரிசார்ப்ஷனாக இருக்குது.
இப்போ லோக்கல் இன்வேஷனில் வந்து சரௌண்டிங் போனில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் போன் வந்து ரிசார்ப்ஷன். போன் இந்த ஒரு போன் இருக்குதுன்னா இங்கே ஒரு போன் இருக்குது. போன் வந்து ரிசார்ப்ஷன் வந்து நடந்திருக்கா, இதை போடுறோம். போன் வந்து ரிசார்ப்ஷன் வந்து எனது லோக்கல் இன்வேஷனாக இருக்கும். சரௌண்டிங்கில் போன் வந்து லோக்கல் இன்வேஷன், போன் வந்து ரிசார்ப்ஷன் இருக்கும்.